ராசிபுரத்தில் பொழுதுபோக்கு அம்சங்களும் இல்லாத ஒரு நகரமாக இருக்கின்றது. மக்களுடைய சிரமத்தை குறைக்கிறதுக்காகவும் இப்போ தினசரி மார்க்கெட்டாக பயன்படுத்துகின்ற மார்க்கெட் அதே போல் ஹைடெக் மாடல் ராசிபுரத்தில் அமைப்போம். வணக்கம், என் பெயர் எம் பாலசுப்ரமணியன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் நகர கழக செயலாளராக பொறுப்பகித்து கொண்டு வருகின்றேன். 2011 16 வரைக்கும் நகரமன்ற தலைவரால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நகரமன்ற தலைவராக பணியாற்றினேன். என் தந்தையார் ஆர்வி மகாலிங்கம், அவர் நகரமன்ற தலைவராகவும் நகர கழக செயலாளராகவும் ராசிபுரம் மக்களுக்கு பணிபுரிந்துள்ளார். இப்பொழுது ராசிபுரத்தில் இருக்கின்ற அடிப்படை பிரச்சனை உங்களிடம் சொல்வதற்காக வருகின்ற தேர்தலில் முடிவுக்கு பின் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பேற்ற பின் ராசிபுரம் நகரத்துக்கு மக்களுடைய குறைகளை தீர்ப்பதற்காக நான் என்னுடைய முன்னாள் நகரமன்ற தலைவருடைய அனுபவத்தை வைத்து கொண்டும் மக்களுக்கு ஒரு திட்டங்களை மக்களுக்காக எடுத்து கொடுக்க உள்ளேன். என்னவென்றால், இப்போது இயங்கிக் கொண்டு இருக்கின்ற பஸ் நிலையம் அது ஹைடெக்காக மாற்றி அது பஸ் நிலையத்துக்கு பின்னாடி இருக்கின்ற உழவர் சந்தை பின்னாடி வைத்து கொண்டு அதில் இருக்கின்ற மீது இடத்தை எல்லாம் அப்புறப்படுத்தி விட்டு பஸ் நிலையத்தை இன்னும் விரிவாக்கி அதில் டூ வீலர் கார் பார்க்கிங் நிறுத்துவதற்காக மக்களுடைய சிரமத்தை குறைக்கிறதுக்காகவும் அந்த திட்டங்கள் உள்ளது. அதேபோல் பஸ் நிலையத்திலிருந்து பின்பக்கம் தெற்கு பக்கம் உள்ள தட்டாங்குடியேரி வழியாக அந்த ரோடுகள், அந்த பைபாஸில் சென்று அடைவதற்கு ரோடுகள் உள்ளது. அந்த ரோடுகளை விரிவுபடுத்தி அதில் உள்ள ஆக்கிரமிப்புகள் எடுத்துக்கொண்டும் தனியார் நிலத்தை வாங்கியும் அது ஒரு பைபாஸ் அமைத்தால் அதில் மக்கள் எளிதாக சென்று வரக்கூடிய அளவிற்கு ஒரு 2.5 கிலோமீட்டர் அளவில் அந்த ரோடை நேஷனல் ஹைவேஸ் ரோடை டச் பண்ணுறக்கூடிய அளவுக்கு இருக்கின்றது. மக்களும் அந்த சாலை ஓரத்தினுடைய வணிகங்கள் செய்வதற்கும் அங்கே இருக்கின்ற கிராம மக்களும் அதை ராசிபுரம் நகரத்தை போவதற்கும் எளிமையாக இருக்கும் என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். அப்பொழுது பஸ் நிலையம் பெரிய சேலத்தில் இருக்கின்ற ஹைடெக் மாடல்லாம் இருக்கின்றது. அதே போல் ஹைடெக் மாடல் ராசிபுரத்தில் அமைப்போம். அதில் கார், டூ வீலர் பார்க்கிங் வசதியும் அமைப்போம். மற்றும் இங்கே இருக்கின்ற பின்னாடி இருக்கின்ற நகராட்சியில் பணிபுரிகின்ற தூய்மை பணியாளர்களுக்கு அடுக்குமாடி குடியிருப்பை கட்டி கொடுப்பதற்கு நான் நகரமன்ற தலைவராக முன்னெடுத்து சொல்லுகின்றோம். அந்த திட்டத்தை விரைவாக செயல்படுத்தி அவங்களுக்கு உள்ள அனைத்து பணியாளர்களுக்கும் அவர்களுக்கு தங்கும் வீடுகளை ஒதுக்குவோம் என்று கூறிக்கொண்டும், அதேபோல் ராசிபுரத்தில் இன்னும் ஒரு நீண்ட நாள் பிரச்சனை கோரிக்கையில் கடைவீதியில் இருக்கின்ற டூ வீலர் வண்டியும் கடைவீதியில் இருக்கின்ற நகைக்கடைக்கு ஜவுளி கடை கார்கள் இறங்கி பயணிகள் வாங்கிட்டு செல்வர்களுக்கு வசதி இதுவரையும் செயல்படாத இருக்கின்றது. அப்படி ஆட்சி அமைத்த பின்பு இப்போ தினசரி மார்க்கெட்டாக பயன்படுத்துகின்ற மார்க்கெட் அது 2 பக்கம் இருக்கின்ற நகராட்சி கட்டடத்தில் செய்யப்பட்டு இருக்கின்ற சிறப்பு வியாபாரிகள் அனைவருக்கும் அவர்களுக்கு புதுமையாக கட்டடம் கடைகள் கட்டி கொடுத்து இப்போ பயன்பெற்றிருக்க அதே அவங்களுக்கு அந்த கடையை கொடுக்கப்படும். அதே போல் கார்கள், டூ வீலர்கள் பார்க்கிங் வசதி அந்த மார்க்கெட்டில் அமைத்து கொடுக்கப்படும். மேலே பார்க்கிங் வசதியும் கீழே மார்க்கெட்டும் அது இயங்கும் என்பதை மக்களுக்கு நாங்கள் அது ஒரு திட்டமாக செயல்படுத்துவோம் என்று கூறிக்கொள்கிறேன். அதுபோல் ராசிபுரத்தில் பொழுதுபோக்கு அம்சங்களும் இல்லாத ஒரு நகரமாக இருக்கின்றது, குறுகிய நகரமாக இருக்கின்றதுனால் ராசிபுரம் கோனேர்பட்டி ஏரியில் அங்கே படகுகள் சென்றக்கூடிய அளவுக்கு பொழுதுபோக்கு அம்சங்களும் பார்க்கு வசதிகளும் வயதானவர்கள் மற்றும் இளைஞர்கள் வாக்கிங் செய்வதற்கும் மற்றும் விளையாடுவதற்கும் அந்த இடத்தை நாங்கள் பயன்படுத்தி மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வருவோம். அந்த திட்டத்தையும் நாங்கள் செயல்படுத்துவோம் என்று உங்களுக்கு கூறிக்கொண்டும், அதேபோல் சேந்தமங்கலம் பிரி ரோட்டில் இருந்து மேட்டுக்காடு வழியாக ராம்நகர் வழியாகவும் ராமநகரிலிருந்து அந்தாண்ட பட்னர் ரோடு வழியாகவும் பட்னர் ரோடு வழியிலிருந்து ஈபி காலனி வழியாக விரிவுபடுத்துகின்ற சாலை 100 அடி 80 அடி சாலையாக இருக்கின்றது. அந்த சாலை சேலம் சாலையை பாலத்துக்கு இணைப்பதற்கு அதுக்கு உண்டான வழிவகை செய்வோம் என்று
நாம் கூறிக்கொண்டோம். இதேபோல் ராசிபுரம் நகரத்தில் சேலம் ரோடும் நாமக்கல் ரோடும் சர்வீஸ் சாலை, மக்கள் பயன்படுத்தக்கூடிய சர்வீஸ் சாலை எல்லாமே இங்கே இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த சாலையை விரைவாக நாங்களுடைய அந்த பணிகளும் மேற்கொள்வோம் என்றும், நாமக்கல் மேம்பாலத்திற்கு ரயில்வே நிலையத்துக்கு செல்லக்கூடிய பாலம் சாலை சிறியதாக இருக்கின்றது. அதேபோல் அவசர காலத்துக்காக அதுவும் சர்வீஸ் ரோடு இல்லாமல் இருக்கின்றது. 2 பக்கமும் அந்த சர்வீஸ் ரோடும் ரயில் பயணிகள் செல்வதற்கு போவதற்கும் வருவதற்கும் இடையூறாமல் இல்லாத ஒரு சாலையை விரிவுபடுத்தி கொடுப்போம் என்றும் நாங்கள் செய்து கொடுக்கின்ற திட்டங்களை நாங்கள் வைத்து உள்ளோம். இதேபோல் ராசிபுரம் மக்களுக்கு குடிநீர் RO வாட்டர் பிளான், ₹1 காயின் போட்டால் 1 லிட்டர் பாட்டில் கூலிங்காக பிடிப்பதற்கும், ஒரு 20 லிட்டர் கேன் பிடிப்பதற்கு ₹7 என்றால் 20 லிட்டர் தண்ணி பிடிப்பதற்கும் RO பிளான் ராசிபுரம் நகரத்தில் 10க்கு மேற்பட்டு 15 இடத்துக்கு மேற்பட்ட இடத்தை நாங்கள் அமைத்து கொடுப்போம். மக்களுக்கு நல்ல சுகாதாரமான குடிநீர் வழங்குவதற்கு அந்த திட்டங்களையும் நான் கூறிக்கொள்கின்றேன். இது மக்களுக்கு கண்டிப்பாக செய்து கொடுப்போம். எங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி பொறுப்பேற்ற பின் அந்த திட்டங்களை மக்களுக்கு கண்டிப்பாக முடித்து கொடுக்கிற என்னுடைய அனுபவத்தில் வைத்து கொண்டு மக்களுக்காக நான் எடுத்து வருகின்றேன். கண்டிப்பாக நடைபெறும். மக்களுடைய ஆதரவுகள் கண்டிப்பாக செய்து கொடுப்போம் என்று கூறிக்கொண்டு நன்றி, விடைபெறுகின்றேன்.